பிருந்தாஸ்ரீ அவர்களே, ரேணுகா சீனிவாசன் அவர்களே, பூங்குடி ஜெகதீஸ்வரன் அவர்களே, பாரதி வெங்கடேஷ் அவர்களே, தேவி யேசுதாஸ் அவர்களே, அமிர்தபிரியா செல்வராஜ் அவர்களே, செல்வந்தன் அவர்களே, சாலமன் அவர்களே, நம்முடைய ரவிக்குமார் அவர்களே, ரவிராஜன் அவர்களே, மணிமணி அவர்களே, இளநீரன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உதவி பொறியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மண்டல சார்பாக அம்மா உஷா பாண்டியன் சொல்லலையா? ஐயோ, அது சொல்லவே தேவை. ஒரு தலைவராக பரவாயில்ல. உஷா பாண்டியன் அவர்களே, வருகை தந்த அனைவருக்கும் மண்டல சார்பாக ராமகிருஷ்ணாபுரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கும் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட சொல்லியிருந்தோம். அங்க வந்து கால்வாய் பணி மேற்கொண்டிருந்தாங்க, அது முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் விட்டு போயிருக்கு என்னோட வாட்டை, அது கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கோம். லைப்ரரி, பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் டாய்லெட் கட்டுறது, இதெல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கிரீமட்டோரியம் வந்து நம்ம ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட வந்து 9 months to 1 year கிட்ட ஆக போகுது. ஆனால் அந்த வேலை இன்னும் முடியவே இல்லை. அது எப்போதான் முடியும்னு தெரியல. ஏன்னா நிறைய டெத்து இது வரைக்கும் எல்லாமே வந்து திரும்ப பழைய படி வந்து வேற இடத்துக்கு கொண்டு போறதுனால ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குது. டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டு புது ஆள் முறையில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவருக்குள்ள பீரியடும் முடிஞ்சு போச்சு. நம்ம கொடுத்த காஸ்ட்டோட அவர் அதிகமாக கிளைம் பண்ணால் கூட அவர் ஒர்க்கே ஆரம்பிக்கல. அதனால டோட்டலாக அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம புதுசாக பண்ணிருக்கோம். அதே மாதிரி அடிக்கடி வந்து கரண்ட் கட் ஆகுது சார். 4 நாள் முன்னாடி வந்து டெத் ஆயிடுச்சு. நைட்டு வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சுருக்காங்க. ரொம்ப வயசானவங்க 3 மணி நேரம் கரண்ட் இல்லை சார். அதுக்குமே வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல சார். பேஷண்ட் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 20 பேர் தான் நர்ஸ் கிட்ட தான் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. அது ஏன் எப்போ போடுவாங்கன்னு தெரியல. வெயிட்டிங் லிஸ்ட் ரிமூவ் பண்றாங்க போடுறாங்க சார். அத சொல்லிருக்கா சிஹெச்ஓ டாக்டரா நீங்க சொல்லவே நான் அவர் ஜெய் சார் பேசி மீட்டிங்ல சொல்லிட்டு தான் சார் எல்லா ஜோன்லயுமே வேகன்சி இருக்கு சார். போடுறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு வீக்லி வந்து 2 days or 3 days வந்து வேற எங்கலாம் வந்து டெம்பரரியா போடலாம் சார். வந்தாங்க இல்ல நீங்க வீக்லி 3 days விட்டீங்கன்னா நம்ம அந்த டேட் போட்டு நம்ம அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடுவோம் சார். எல்லாம் 21st to 30 ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்தாங்க. 21st to 30 ஆமா ஃபுல்லாவே கொடுத்தாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 10 முறை கரண்ட் ஆஃப் ஆகுதுன்னா எங்க வாழ்க்கை வேற பேசு கரெக்ட் தான் சொல்லி வர இன்னைக்கு வர சொல்லு. அப்புறம் அந்த சின்ன சின்ன வேலைங்க அப்படியே ஸ்டாப் நிக்குது. அதான் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா முன்னாடி நாங்க சொல்லறது நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த 9ஆவது தெரு 16ஆவது தெரு அது வேலையை சீக்கிரம் முடிக்கணும். சாமான் வளர்த்தோம்னா ஆமா சார் சாமான். அப்புறம் பல்லோக்கு கட்டிடம் கட்டின்னு இருக்கோம் சார். அதுல வந்து கேட்டே இல்லை சார், அப்படியே ஓப்பனா இருக்கு. அதுக்கு ஒரு கேட் அமைச்சு தரணும். அதுக்கப்புறம் ஆர்ஓ பிளான்ட் வந்து முன்னாள் எம்எல்ஏ வந்து அமைச்சு கொடுத்தாரு 3 இடத்துல. அதுக்கு அவரே சம்பளம் கொடுத்து ஆள் போட்டுருந்தாரு. இப்போ அவரு சம்பளம் கொடுக்க முடியாதனால நீங்க மெட்ரோ வாட்டர்ல இருந்து ஒரு ஆள் போட்டீங்கன்னா சேலரி கொடுக்கும். அது முட்டை முடிக்காம ரொம்ப அது நம்ம எங்க முக்கியமா ஆரம்பிச்சோமோ அதை விட்டாங்க. மத்ததெல்லாம் போயிட்டாங்க. அதுவும் மாரியம்மன் கோயில் உங்க ஈ சரியில்லை. இல்ல மாரியம்மன் கோயில் தெருவும் நெகமும் சதமும். ஆமா இல்ல மாரியம்மன் கோயில் தெருவும் இல்ல சார். இதாவது பேசுறீங்க. ரெண்டே மட்டும் போய் ஈ சரியில்லை. ஈதாம வச்சு வாங்கணும். அவர்தான் பார்க்கணும். அத 21 ஸ்டாங் வாட்டர் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும். கோயில் பக்கத்துல போட்ட மாதிரி நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் இந்த 3 மாசம் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா பண்ண முடியாது. அதுக்கு பண்ணி அதுவும் பண்ணி கொடுங்க. அப்புறம் நேற்று கூட மரக்கல் எல்லாம் முருகேசன் சார் சொன்ன எனக்கு வர சொல்லுவார். நேற்று எங்க நாங்கள் நைட் டியூட்டி பார்த்தோம். எங்களுக்கு வேலை இருக்கு. அதான் எங்க வார்டுக்கு ஒரு நாள் வாங்க. ரொம்ப சேர்மன் சொல்ற மாதிரி வந்து மூச்சு பேச்சுல காலத்தாங்க. எதிர் வீட்டு பொண்ணு நர்ஸா இருக்கு. என்ன பண்ணுச்சு ஒரு 10 குத்து எழுந்து உட்காந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல் போய் நல்லா ஆகிட்டா இருப்போம். அது மாதிரி மரங்கள்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுங்க. கொஞ்சம் பிரச்சனை நிறைய இருக்கு. அந்த அம்பேத்கர் விளையாட்டுல நம்ம பண்ணலண்ணே. அது பசங்க உள்ள கிரிக்கெட் விளையாடுறாங்க. மேல வந்து ஒரு வலை மாதிரி கட்டி தச்சுவாங்க. ஆக்சுவலா பந்து ரோட்ல போறவங்க போய் போடலாம். கொஞ்சம் வலை கொஞ்சம் சொல்லி ஒரு சின்ன எஸ்டிமேட் போட வைக்க வேண்டியதானே. அது சரி பண்ணி கொடுங்க மேடம். நான் எனக்காக கேட்கறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் தண்ணி வர மாதிரி
எப்பவுமே விடுற மாதிரி விட்டு கொடுங்க மேடம், நீங்க பண்ணி கொடுங்க. நம்ம ஜோன்ல வாட்டர் பிரச்சனை ஒண்ணே இல்லம்மா. இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா கடைசியெல்லாம் ஏறலன்னு சொல்லிட்டு நம்ம இல்ல வாட்டர் பிரச்சனை ஒண்ணு இல்ல. நீங்க சம்பு ரொம்ப ரோட்ல போயிருங்க. அதே ஒன்னா தெரியும் சில்ட் கிடையாது. நல்லா சீக்கிரம் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். லேட் பண்ணி பண்ண இப்போ கொஞ்சம் மணிக்கா வீட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. இல்லை சார், ஒரு நாள் ஒரு ஹவர் மழை பெஞ்சு அந்த மழைக்கே அந்த வீட்டுக்குலாம் தண்ணி போயிடுச்சு. ஏன்னா அங்கங்கே அடப்பா இருக்கிறதா தண்ணி வெளியே வரல, நேராக உள்ள போயிடுச்சு. போனோம் எந்தெந்த தெருவில் கேட்டால் சொல்லிட்டு சார் முதல்ல. எங்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே கேட்டீங்கன்னா எந்தெந்த தெரு வேணும் நான் சொன்னோம்னா அந்த தெரு பத்து பண்ணிடணும். முதல்ல அந்த தெருலாம் கொஞ்சம் பண்ண சொல்லணும். மாரிசர் ஒன்றா தெரு புதுசாக ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு சரியான வாட்டம் காட்டாதனால தண்ணியெல்லாம் வந்து அப்படியே நின்று வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் நம்ம எல்லா தெருவும் 90% முடிச்சிட்டோம். விடுபட்ட தெரு எல்லாத்தையுமே லாஸ்ட் 10 இயரில் நம்ம வாங்கிட்டோம். அது ஒர்க்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபென்சிங் ப்ராப்பராக பண்ணி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அது ஒன்று. முடிஞ்சதுக்கு எல்லாமே கேட்ச் பிட் இன்னும் போடாமல் இருக்குது. வேலூர் தெரு, லாயர் ஜெகநாதன் இதெல்லாம் ரோடு லெவல் ரைஸ் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தோம். ஸ்டாம் வாட்டர் போட்டுட்டு ரோடு ரொம்ப கீழே இருக்குது. அது புது ரோடு நம்ம போட்டு தரோம்னு லாஸ்ட் டைமே அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி போட்டு கொடுக்கணும். முக்கியமாக வந்து நம்மளோட சமுதாய நலக்கூடம் அது நம்ம மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து துவங்கி வச்சுட்டாங்க. இன்னும் நம்ம அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாடாமல் இருக்கோம். அதை வந்து கொஞ்சம் விரைவுபடுத்தி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தரணும். போன 2 வருஷம் என்னோட கவுன்சிலர் ஃபண்ட்ல இருந்து மார்கோஸ் தெருவில் பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். அதையும் விரைந்து சீக்கிரமா முடிச்சு தரணும். ஏன் கேட்டார் எனக்கு தெரியல. சமுதாய கூட்டம் அதுக்கு என்ன ரெண்ட் வைக்கணுமான்னு கேட்டார். எங்க கட்டி இருக்கிறீங்க? மார்கோஸ் தெரு நம்ம அந்த ஈபி ஆபீஸ் ரோடு கம்ப்ளீட் ஆகலையா? பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு சார். நம்ம வெறும் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன கணக்கோ அதுக்கு தானே நம்ம வாங்க போறோம். என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வர்க்கு நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறது ரைட்டு. இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம நிர்ணயிச்சு பண்ணி கொடுத்துடலாம்ல. அது அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராப்பர் கண்டிஷனரிங்ல மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்தது. அதே மாதிரி அங்க பக்கத்துல இருந்து அம்மா குடிநீரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் பல முறை இந்த கவுன்சில்லயே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அது சர்டன் இஷ்யூஸ்ல பண்ண முடியல. இது நம்ம ஜிசிசியோட அண்டர்டேக்கிங்ல தான் இருக்கு. அதையே ரெடி பண்ணாம அப்படியே போட்டு வச்சுட்டோம். நம்ம அது பேரண்ட் யூஸ் மாதிரி எல்லாம் இப்போ வந்துருச்சு. நம்ம இலவசமாவே மக்களுக்கு வந்து குடிநீர் விநியோகிச்சுட்டு இருந்தோம் பிஃபோர் எலெக்ஷன் வரைக்கும். அதை ஏதோ பாழடைஞ்ச ஒரு கட்டடம் மாதிரி அப்படியே போட்டு கிடக்குது. அது நம்ம தலைவர்கள் அவங்களோட முயற்சியில கொண்டுட்டு வந்து எல்லாத்துலயுமே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி மூடி மறைச்சிட்டாங்க. அது யூஸ்ல இருந்த உடனே ஏன் யூஸ் இல்லாம பண்ணிட்டோம் நம்ம. அம்மா குடிநீர் இல்ல, அது பக்கத்துல நம்மளோட முன்னாள் அமைச்சரோட முன்னாடி